உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஏதோ ஒரு தேவை இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தில் அற்புதம் தேவையாக இருக்கிறது, ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்ய வேண்டும். இயேசு எங்கே இருக்கிறாரோ அங்கே அற்புதம் நடக்கும். அற்புதம் செய்கிறவர் இயேசு. நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, கிறிஸ்தவராக இருக்கலாம், கிறிஸ்தவர் அல்லாதவராக இருக்கலாம், எவருக்கும் இயேசு அற்புதம் செய்வார். ஏனென்றால் அவர் மதங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டவர். வானத்தை பூமியை உண்டாக்கின ஒரு ஆண்டவர், மனிதனுக்காக தன்னை சிலுவையிலே பலியாய் கொடுத்து உயிர்த்தெழுந்த இயேசு, அவர் உங்களை நேசிக்கிறார். உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்வார். இயேசு உங்கள் பக்கத்தில் உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் அங்கே இருந்தாலும் இயேசு உங்கள் அருகில் உலாவி கொண்டிருக்கிறார். அவர் எங்கும் வியாபித்திருக்கிற தேவன். அங்கும் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்கே இருந்து ஜெபிப்பீங்களோ அந்த இடத்துல வந்து இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். நீங்கள் அவருக்கு தூரமானவர்கள் அல்ல. இயேசு உங்கள் பக்கத்தில் இருக்கிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய போகிறார். இது ஒரு நிகழ்ச்சியாக நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் அற்புதம் பெற முடியாது. இயேசு இன்றைக்கு எனக்கு ஒரு அற்புதம் செய்வார் என்ற ஒரு விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபத்தில் பங்கு பெற்றால் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் நடக்கும்.